தமிழ் இனம் மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது. அதில் அந்த பேரரசில் பார்த்தீங்கன்னா யானை பலம் கொண்ட படைகள், குதிரை பலம் கொண்ட படைகள், சிப்பாய் பலம் கொண்ட படைகள்னு பல படைகள் இருந்தது. இவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு படையை ஒரு அட்டக்கத்தி வீழ்த்திச்சு அப்படின்னா நம்ப முடியுதா? அதுதான் கடந்த 5 ஆண்டு நடந்திருக்குது. அந்த அட்டக்கத்தியை செய்யறதுக்கு தேவையானது என்ன? பல மூட்டை பொய், பல மூட்டை ஸ்டிக்கரு, அப்புறம் கொஞ்சம் பேய் கதை, இவ்வளவுதான். இதை வரலாறுல சொல்லி நம்ம தலைமுறைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைமுறை காரி துப்புமா துப்பாதான். என்னை வீழ்த்தினது மிக சிறந்த ஒரு சாதனையாளன், ரொம்ப டேலண்டான ஒரு ஆளு அப்படின்னா பரவாயில்ல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல ஸ்டாலினை நம்பி மளிகை கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நீங்க யாருன்னா கொடுத்து அனுப்புவீங்களா? ஒரு ஆள் உங்க வீட்டுல இல்ல அவங்களுடைய இனத்துல இருந்து ஆந்திர பிரதேசம் உங்கள இருந்து அவங்க சொந்தக்காரங்களோட கொடுக்கட்டும், கொடுப்பீங்களா? ஸ்டாலினை நம்பி நான் இந்த பொருளை வாங்கிட்டு வா, மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுத்தனா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு மளிகை பொருளை கூட வாங்க நம்பி கொடுக்க முடியாத ஒரு ஆளை நம்பி 5 வருஷம் நம்ம ஒரு நாட்டை கொடுத்துருக்கணும். அது நம்மளுக்கு கிடைச்சது என்ன? 7 லட்சம் கோடி கடனு பிளஸ் மத்திய அரசு கொடுத்த 14 லட்சம் கோடி. 21 கோடி லட்சம் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு பொய் பிம்பம் தனக்குத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டு போச்சு. இப்போ நம்ம நாய்க்கு சோறு வைப்போம், சோறு வைக்கிறத பார்த்துருப்பீங்க. அது டெய்லியும் சோறு சாப்பிட்டு போகும். ஆனா நாய்க்கு வைக்கிற தட்டுல வெறும் சோறுன்னு மட்டும் எழுதுனா நாய் நம்மளை காரி துப்புமா துப்பாதான். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆச்சு. ஒருவேளை நாய்க்கோ பன்னிக்கோ நரிக்கோ ஓட்டு போட உரிமை இருந்துச்சுன்னா திமுகவுக்கு போடுமா? காரி துப்பும் போடாது. அப்படிப்பட்ட நாய் பண்ணிய ஏன்டா சோறு வைக்கிற சொல்லி சோறை மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கிறியாடா, சோறு சோறு சோறுன்னு அப்படின்னு அதுவே ஓட்டு போடாது. இது என்னன்னா உங்களுக்கு தெரியாததுமே இல்லை தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. எங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க எங்க குடும்பத்துல. அதுல ஏதாவது ஒருத்தர் நாதாரியாக போறதோ இல்லை வழங்காம போறதோ சகஜம்தான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிறது. அப்ப அந்த வீட்டுல இருக்க பெரிய அப்பா என்ன பண்ணுவாரு, இல்ல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு திருத்தி அடுத்த தவறு நடக்காம பார்ப்பாரு. இது ஒரு இயல்பு, அதாவது பிரச்சனை நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. ஆனா தன்னோட குடும்பத்துல பிரச்சனை மட்டும்தான் இயல்பாவே இருக்கணும். ஏதாவது பாலியல் குற்றம் நடந்தாதான் அது பெருமை, ஏதாவது கஞ்சா வியாபாரம் நடந்தாதான் பெருமை, அப்பாதான் எங்க அப்பா என்னை பெருமைப்படுத்துவாரு அப்படின்னா அந்த குடும்பம் கேவலமான குடும்பமா இல்லையா? அது ஒரு நாடா என்ன? அது அப்படி ஒரு நாடு தான் இங்க நடந்துட்டு இருக்குது. அதே குடும்பத்துல நம்ம கிட்ட ஒரு பையன் வர்றான், மார்க் ஷீட்டை கொடுக்குறான், எல்லாத்துலயும் முட்டை 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 மார்க் வாங்கிட்டு நம்மகிட்ட இங்க பாருங்க நான் 100 மார்க் எடுத்திருக்கேன் எல்லாத்துலயும், நீங்க என்னை மறுபடியும் அதே ஸ்கூல்ல படிக்க வைங்க, எனக்கு அதே ஃபீஸை கட்டுங்க அப்படின்னா அந்த பையனை பிடிச்சி ஏன்டா எல்லாத்தையும் முட்டை மார்க் எடுத்திருக்க ஆனா 100 மார்க்னு சொல்லிட்டு என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்க, சினிமா டயலாக அப்படி சொல்லிட்டு போட்டு மிதிக்குமா நிக்க மாட்டோமா? அதைத்தான் இங்க முழுக்க முழுக்க சினிமா டயலாக், எல்லாமே நாடகத்தனம், கொஞ்சம் கூட அந்த ஒரிஜினாலிட்டி இல்லாத வசனங்கள் எல்லாத்தையும் போட்டு ஏமாத்தி 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 நம்மளை பாருங்க முட்டை மார்க்க 100 மார்க்னு காட்டி காட்டி ஏமாத்த வர்றாங்க. ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்தது யாரு? காங்கிரஸ். சிஏஏ அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு பரப்பக்கூடிய சட்டத்தை அறிமுகம் செய்தது யாரு? காங்கிரஸ். நீட்டை அறிமுகம் செய்தது யாரு? காங்கிரஸ். இந்தியை திணிச்சது யாரு? காங்கிரஸ். பொம்மைய பொம்பளை பொறுக்கி கேஸ்ல உள்ள போட்டு மிதிச்சதை, அதாவது நீங்க மீசா சட்டம்னு வெளியே சொல்லிப்பாங்க, மீசால உள்ள போட்டாங்க அப்படின்னு, பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணதுக்காக பொம்மையை போட்டு மிதிச்சது யாரு? காங்கிரஸ். ராமேஸ்வரத்துல மீனவர்களை சுட்டுத்தள்ளனப்போ உதவி செஞ்சது யாரு? காங்கிரஸ். ஈழத்துல 1.25 லட்சம் தலைவர்களை கொன்னுட்டு எந்த கூச்சமும் இல்லாம இங்க ஒவ்வொரு மேடையில் ராகுல் காந்தி ஓட்டுக்கிறார், அது செஞ்சது யாரு? காங்கிரஸ். செஞ்சதெல்லாம் காங்கிரஸ். பாஜக உள்ள வந்தா என்ன வரட்டா என்ன, உன்னே தானே முதல்ல வரட்டணும். அதாவது ரோட்ல ஒருத்தன் ஜம்மு காலம் வித்துட்டு போயிட்டு இருக்கிறான், எவனை ஜம்மு காலம் அப்படின்னு. அவன் என் வீட்டுக்குள்ள திருடுவானா திருட மாட்டானா அப்படிங்கிறது உறுதி இல்லாது, சரி விடுவோம் வச்சிருப்போம். ஆனா எல்லாருமே திருட மாட்டாங்களா? எல்லாரும் திமுக காரங்க கிடையாது, திருட மாட்டானுங்க. ஆனா ஒருத்தன் பாருங்க ஜம்மு காலம் வித்துட்டு போறான், அவன் எப்போ அவங்க வீட்டுல திருடுவான், அதனால நான் திருடிக்கிறேன் அப்படின்னா அது நியாயமா? ஏன்னா ஏற்றுக்குமா? முடியாது இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இது பாஜக பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நம்மளை ஏன் சாதனை சொல்ல வேண்டியதானே? எந்த சாதனையும் கிடையாது, நம்மளை சொல்லி ஏமாத்திட்டு இருக்குது. இதுக்கு நான் பார்த்த வரைக்கும் எந்த இஸ்லாமியர்களோ எந்த கிறிஸ்தவர்களோ இதுக்கு அவர்களுக்கு துணை போகலை, இவங்களுடைய பாசிச பூச்சாண்டிகளுக்கு துணை போகலை. ஆனால் அந்த உயர் பதவியில் இருப்பாங்களே பேராயர்கள், இவர்கள் எல்லாமே அவர்கள் அவங்க மதத்துக்கே துரோகம் செய்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவு தேடுறாங்க. ஒருவேளை அவர்கள் பேச்சை கேட்டு நீங்களும் திமுகங்கிற தீய சக்தியை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா சாத்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் சமம். இது நீங்கள் உங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். சரி, இவங்களுக்கு யார் தான் ஓட்டு போட, இப்படிப்பட்டவங்களுக்கு யார் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க எங்கள் வீட்டில் சிறுமிகள் இருக்காங்க, குழந்தைகள் கிழவிகள் இருக்காங்க, எல்லாரும் ரேப் பண்ணிட்டு போங்க
அப்படிங்கிற ஒரு மானம் கட்டவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். எங்க வீட்டுல கஞ்சா குழம்பு இருக்குது, கஞ்சா கூட்டு இருக்குது, இதான் எங்களுடைய பழக்க வழக்கம், அது எங்களுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறவன் ஓட்டு போடுவான். வேற யார் ஓட்டு போடுவாங்க? என்கிட்ட காசா இருக்குது, நான் வந்து ஊதாரித்தனமா நான் வந்து மின் கட்டணம் கட்டுவேன், செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறவன் போடுவான். எங்க வீட்டுல யாரெல்லாம் வந்து வட்டிட்டு போலாம், ஃப்ரீயா இருக்குது அப்படிங்கிறவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். மற்றபடி ஒரு மனுஷ ஜென்மமாவது திமுகவுக்கு ஓட்டு போடுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.